நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் கூகுள் ஃபோட்டோஸில் ஒரு அருமையான டிப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன டிப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலம் பெற முடியும். யாப்பர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூகுள் ஃபோட்டோஸ் ஒரு டிஃபால்ட் அப்ளிகேஷன் சொல்லலாம், ஒரு ஃப்ரீ இன்ஸ்டால்டு அப்ளிகேஷன் சொல்லலாம். இது எல்லாமே கூகுளோட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கூகுள் ஃபோட்டோஸில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடியில் நிறைய ஃபோட்டோஸை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த ஃபோட்டோவை இன்னொரு இமெயில் ஐடிக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஃபோட்டோவெல்லாம் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இமெயில் ஐடிக்கு போய் அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுடைய கால விரயத்தை தான் வந்து ஏற்படுத்தும். அதாவது டைமிங் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நான் காட்ட போகிற அந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். அதாவது ஒரு இமெயில் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு இமெயில் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக ஃபோட்டோவை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் வித்தின் செகண்டில். அந்த ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு இந்த வீடியோவை தொடர்ச்சியாக முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸ் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இன்னொருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஸோ அருமையான ஒரு ஃபியூச்சர், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய இமெயில் ஐடி கூட, அதாவது வேறு இமெயில் அக்கௌண்ட்டு கூட ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கு கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்டில் 3 லைன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதில் செட்டிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர்டு லைப்ரரிஸ், அதாவது ஒரு அக்கௌண்ட்டில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுவும் ஆட்டோமேட்டிக்கலி நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஷேர் யுவர் லைப்ரரி, செலக்ட் யுவர் பார்ட்னர், சூஸ் வாட் யூ வாண்ட் டு ஷேர். எந்த வகையான ஃபோட்டோவை நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கெட் ஸ்டார்டட். இதில் சஜஷனாக வந்து நிறைய இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு பிடிச்சமான இமெயில் ஐடி எதுவும் பாருங்கள். அது இல்லைன்னா நீங்கள் ஒரு இமெயில் ஐடியை டாப்பில் நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. ஸோ நான் ஒரு இமெயில் ஐடியை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சூஸ் செட்டிங்ஸ் கொடுத்து டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆல் ஃபோட்டோஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் பீப்புள் ஒன்லி ஷோ ஃபோட்டோஸ் சின்ஸ் திஸ் டே. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன், அதை நான் டேப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, இருந்தாலும் என்னுடைய ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேனோ அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஷேர் வித் இந்த இமெயில் ஐடியில் என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து இந்த இமெயில் ஐடிக்கு வந்து ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்கலி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ இந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் இன்விடேஷன் கொடுக்கணும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேரிங் டேப் வந்துச்சு, டிஸ்பிளே ஆயிடுச்சு. இதில் இமெயில் ஐடியில் உங்களுக்கு அந்த இன்விடேஷன் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக கூட இது பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஷேர் லைப்ரரி இன்விடேஷன் அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னரோட இமெயில் ஐடியில் இவ்வளவு ஃபோட்டோஸை நீங்கள் பார்க்க முடியும். இதே ஃபோட்டோஸை நீங்கள் திரும்பி அவருடைய அக்கௌண்ட்டுங்க நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது. தேவையில்லைன்னா நீங்கள் இந்த எக்ஸ் மார்க் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கேன்சல் கொடுத்துக்கோங்க. இப்போ டாப் ரைட்டில் 3 லைனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஷேர்டு லைப்ரரி செட்டிங்ஸ் இருக்குது, இல்லை ஷேர் பேக் டு சையத் அலி. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் இருந்தால் நமக்கு இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஃபோட்டோலாம் வந்திருக்கு. ஸோ அதில் போகலாம், இல்லை பேக் போங்க. டாப் ரைட்டில் 3 லைன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் ஷேர்டு லைப்ரரி செட்டிங்ஸ், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஷேர்டு லைப்ரரிஸ், ஷேர் சம் ஒன் ஆஃப் யுவர் ஓன் ஃபோட்டோஸ் வித் சையத் அலி, செட்டப் ரூல் ஃப்ரம் ஆட்டோமேட்டிக் ஷேரிங், கெட் ஸ்டார்டட், சேவ் டு லைப்ரரி, நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த பார்ட்னரை வந்து நீங்கள் டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை இதை அப்படியே மெயின்டைன் பண்ணால் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது. நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஃபோட்டோ எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் ஒன்றுமே இல்லை, மறுபடியும் டேப் பண்ணுங்கள். டாப் ரைட்டில் 3 லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இல்லை ஷேர்டு லைப்ரரி செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்ட்னர் இமெயில் ஐடியை நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பார்ட்னர் இருக்குது. டாப் ரைட்டில் 3 லைன் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஸ்டாப் ஷேரிங் யுவர் லைப்ரரி கொடுத்துருக்கு, டேப் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாப் ஷேரிங் லைப்ரரி ஸ்டாப் ஆகிடுச்சு. மறுபடியும் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். செட்டிங்ஸ், ஷேர்டு லைப்ரரி இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஒரு இமெயில் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு இமெயில் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கலி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கூகுள் ஃபோட்டோஸில் கொடுத்துருக்காங்க. நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ கூகுள் ஃபோட்டோஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணாமலேயே நீங்கள் ஈஸியாக ஆட்டோமேட்டிக்கலி ஒரு இமெயில் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு இமெயில் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக ஃபோட்டோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றியும் என்னோட சேனலை பற்றியும் மறக்காமல் ஒரு 2 வரி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.